சின்ன மருமகள்ல அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க 4-5 அதிகாரிகள் பார்த்தா டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு கையில ஒரு பெரிய சூட்கேஸும் கொண்டு வராங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈஸ்வரி, சித்ரா, தாமரை, சாவித்திரி எல்லாம் வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரா இருப்பாங்க இவங்க? ஏன் மதினி, இவங்களை பார்க்கும்போது வக்கீல் மாதிரி இருக்கு, பெரிய அதிகாரிகள் மாதிரியும் இருக்கு. ஒருவேளை அண்ணனுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு, அட நீங்க வேற போங்க அத்தாச்சி, இவங்களை பார்க்கும்போது வக்கீல் மாதிரி தான் இருக்கு. அத்தை பேர்ல இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் பேரம் பேத்திகளுக்குன்னு சொல்லி எதுவும் உயிர் எழுதி வச்சிருப்பாங்களோ, யார் பேர்லயோ அத்தை உயிர் எழுதி வச்சிருக்காங்க போல. அதான் அத்தை இறந்ததை கேள்விப்பட்டுட்டு அதை மாமா கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்தவங்களை பார்த்தா நேரா ராஜாங்கத்துக்கிட்ட போறாங்க. என்ன நேரா அண்ணங்கிட்ட போறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராஜாங்கம் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இங்க வந்த அதிகாரிகளை பார்த்தா கையில ஒரு பண சூட்கேஸ் கொண்டு வந்திருக்காங்க. சார், இங்க ராஜாங்கம் அப்படிங்கிறவங்க நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்த அதிகாரிகள் கேட்கவும், அப்பந்தான் சன்னாசி வந்துட்டு, ஆமா சார், இவர் தான் எங்க அண்ணன், இவர் தான் ராஜாங்கம், இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கவும், இல்லை சார், பாட்டி இறந்துட்டாங்கன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு, இது உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு முதல்ல ஆறுதல் சொல்றாங்க. சரி சார், பாட்டி எல்ஐசி போட்டிருந்தாங்க, உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த எல்ஐசி அதிகாரிகள் எல்லாம் கேட்கவும், யாருக்குமே பார்த்தா அதை பத்தி தெரியல. என்ன சார் சொல்றீங்க, அம்மா எல்ஐசி இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா சார், பாட்டி பேரு வெள்ளத்தாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த அதிகாரிகள் சொல்லவும், ஆமா சார், எங்க அம்மா தான், பாட்டி எல்ஐசி இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க, பாட்டி தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அவங்க தவறுதுனால அவங்க பேருக்கு வரக்கூடிய 60 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி அதிகாரிகள் சொல்லவும், இங்க பார்த்தா சாவித்திரி, சித்ரா எல்லாத்துக்கும் அப்படியே ஆச்சரியமா இருக்கு. 60 லட்சமா? அப்ப 60 லட்சத்தை எப்படியாவது அமைக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு, இங்க பாரடி சித்ரா, கிளவி பேர்ல இன்சூரன்ஸ் இருக்கு, இதுவே நமக்கு தெரியாது, 60 லட்சம் ரூபாய் போட்டிருக்கு, சரியான கிளவிதான், பேரம் பேத்திகளுக்குன்னு சொல்லி உன் பங்குக்கு அதுல இருந்து ஏதாவது வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ராவை நல்லா ஏத்தி விடுறாங்க. அது எப்படிமா, நான் சும்மா இருப்பேனா, எப்படியாவது ஒரு 10-20 லட்சத்தை வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சித்ராவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா வந்திருக்க எல்ஐசி அதிகாரிகள் எல்லாம் டாக்குமெண்ட் பேப்பரை ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட் பேப்பரை கொடுக்கும்போது, சார், இங்க தமிழ்செல்விங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் கேட்கவும், ஏன் சார், எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் ராஜாங்கமும் கேட்குறாங்க. அப்பந்தான் வேகமா சாவித்திரி வந்துட்டு, ஏன் சார், அவளை எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எங்க அம்மா தானே இன்சூரன்ஸ் போட்டிருக்கு, எங்க அம்மா தான் அவங்க, அவங்களோட மக நான் தான், எதுக்கு நீங்க அவளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இல்லை மேடம், பாட்டி காடியங்கிற இடத்துல தமிழ்செல்விங்கிறவங்க பேரைத்தான் போட்டிருக்காங்க, நாங்க அவங்க கிட்ட தான் பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த அதிகாரிகள் சொல்லவும், இங்க சாவித்திரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது, 60 லட்சம் பணமும் அவளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொளந்து பாக்குறாங்க. அப்பந்தான் சன்னாசி வந்துட்டு, அங்க நிக்கிறாளே சார், அவ தான் தமிழ்செல்வி, நீங்க எதா இருந்தாலும் அவகிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, என்னன்னே நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம அம்மா எல்ஐசியில இன்சூரன்ஸ் ஏதோ போட்டு வச்சிருக்கு, அதுக்கான பணமும் வந்திருக்கு, அது மக பையன்னு சொல்லிட்டு பேரம்பேத்திகளுக்கு தான் போக வேண்டிய பணம், எங்கேயோ இருந்து வந்தவ, அவளுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சாவித்திரி கொஞ்ச நேரம் வாயை மூடு, கார்டியனுங்கிற பேர்ல யார் பேர் போட்டிருக்கோ
அவங்க கிட்ட தான் பணத்தை கொடுப்பாங்க, வேற யாரும் பணத்தை அவ்வளவு ஈஸியா வாங்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் சாவித்திரி பார்த்தா வாயை மூடிடுறாங்க. இங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து அந்த அதிகாரிகள் கூப்பிடவும் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இந்தாங்க மேடம், இதுல 60 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி அதிகாரிகள் சொல்லவும், என்ன சார் சொல்றீங்க, இந்த பணம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், நீங்க தான் பாட்டி பேர்ல கார்டியனா இருக்கீங்க, அதனால அவங்க பணம் உங்களுக்கு தான் வந்து சேரணும், பாட்டி உங்க பேரைத்தான் கார்டியனா போட்டிருக்காங்க, அதனால மொத்த பணமும் உங்களுக்கு தான், உங்களை தவிர நாங்க வேற யாருக்கிட்டையும் இந்த பணத்தை கொடுக்க முடியாது, இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற அதிகாரிகள் சொல்லவும் தமிழுக்கு பார்த்தா அழுகழுகியா வருது. என்னமாச்சி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டு இருக்காங்க.